ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் பல வகையான உணவுப் பொருட்கள் இருக்குது. ஆனால் அந்த உணவுப் பொருட்களை எதில் இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி டீ குடிப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டிலையே ஆரஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து குடித்தா ஓகே தான். ஆனால் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆரஞ்சு ஜூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டின்னில் சேல் பண்ணுறாங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸஸ் எல்லாமே ரியலான ஆரஞ்சு ஜூஸ் தான், ஆனால் அதில் ஒரு சின்ன தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸஸ் எல்லாமே ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமானதாக இருக்கும். ஸோ சீக்கிரமே கெட்டு போயிடும். கார்ப்பரேட் கம்பெனி அவங்களுடைய பொருட்கள் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அதை சேல் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்களாம். இதனால் அந்த ஆரஞ்சு ஜூஸ் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான ஆக்சிஜன் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சுடைய ஃப்ளேவர் டோட்டலாக போயிடும். இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரை செயற்கையாக கொண்டு வரணும், அதே சமயத்தில் கெட்டு போகாமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸை ஆரஞ்சு எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணுறதுனால அந்த ஜூஸ்க்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் திரும்பவும் கிடச்சிரும். ஆனால் நேச்சுரலான வகையில் கிடையாது, ஆர்டிஃபிஷியலான வகையில். இதே மாதிரியான கெமிக்கல்ஸை பெர்ஃப்யூம்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸ் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஆரஞ்சு ஜூஸுடைய தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான கெமிக்கல் சேர்க்கப்படுது. இது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சராங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ப்ளூ சீஸ். நீங்கள் பனானா கேக் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த பனானா கேக்கை பார்த்துருக்கீங்களா? அதில் சின்ன சின்னதாக கருப்பு கலரில் சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ளூ சீஸ்லையும், சீஸில் ப்ளூ நிறத்துலையும் அதே சமயத்தில் க்ரீன் கலர்லையும் சின்ன சின்ன வெயின்ஸ் மாதிரி, அதாவது நரம்பு மாதிரியான கோடுகள் இருக்குங்க. இது நார்மலாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இது இருந்தது, இதனுடைய க்ரோத் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ளூ சீஸுடைய 1 ounceல் மட்டுமே கிட்டத்தட்ட 99 கேலரிஸ் இருக்குங்க. அதாவது 5 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். அதிகமான கொலஸ்ட்ராலும் இருக்குது. அதனால நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடுங்க. இந்த ப்ளூ சீஸ் மட்டும் கிடையாது, சீஸ், நார்மலான சீஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு கேடு அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் சீஸ் சாப்பிடும்போது லிமிட்டடாக அளவாக எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேண்டு மஷ்ரூம். யாருக்கெல்லாம் மஷ்ரூம் அதாவது காளான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுவும் நார்மலான ஃப்ரெஷ்ஷான காளான் வாங்கினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதையுமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும். ஆனால் இந்த கேண்டு மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்குள்ளே, அதாவது டின்குள்ளே இந்த மஷ்ரூமை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த மஷ்ரூம் தான் நம்மளுடைய உடம்புக்கு பெரிய கேடாகவே முடியுமாங்க. இந்த டின்னில் அடைச்சி விற்கப்படுற ஒரே ஒரு காளானை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, முழு காளானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மேகட்ஸ் அதில் வாழுதுன்னு சொல்கிறாங்க. மேகட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் ஃபுட்டை சேர்த்து மொத்தமாக ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான உயிரினம் உருவாகும், புழு மாதிரி இருக்கும். அதை மேகட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேகட்ஸ் தான் இந்த மஷ்ரூம்லையும் உருவாகுது. ஆனா இந்த மேகட்ஸ்னால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த மஷ்ரூம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கான்ட்ரோவர்ஷியல் கல்லிங். அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸில் கோழி குஞ்சுகளை சித்திரவதை பண்ணி அதை அழிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஒரு விஷயம் பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு தாங்க இருக்குது. ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் முட்டைகளுக்கு தான் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. ஃபாரின்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதிகபட்சமாக முட்டைகளை தான் சாப்பிட்றாங்க. அதனாலேயே ஃபாரினில் நிறைய ஃபேக்ட்ரிஸில் முட்டைகளுக்கு தான் அதிகமான கவனம் செலுத்தப்படுது. இப்படி முட்டைகளுக்கு கவனம் செலுத்துறதுனால முட்டைகளை போடுற பெண் கோழிகள் மேலே தான் அதிகமான பராமரிப்பும் கவனமும் செலுத்தப்படுதுங்க. ஏன்னா முட்டைகள் கோழி குஞ்சுகளாக பொறிஞ்ச உடனே அதிலிருந்து வரக்கூடிய கோழி குஞ்சுகளை பெண் கோழி குஞ்சுகள், ஆண் கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துவாங்க. பெண் கோழி குஞ்சுகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஏன்னா அதுதான் முட்டை போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால அந்த கோழி குஞ்சுகளுக்கு
நல்ல சாப்பாடு ஆகாரம்லாம் கொடுத்து நல்லாவே வளர்ப்பாங்க. ஆனால் இந்த ஆண் கோழி குஞ்சுகள் தான் பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண் கோழி குஞ்சுகளை ரொம்பவே இறுக்கமான ஒரு இடத்துல, அதாவது கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இல்லாத ஒரு இடத்துல போட்டு சஃபோகேட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிரைண்டர்ஸில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட கொன்றுவாங்களாம். ஒரு வருஷத்தில் 6.5 பில்லியன் மேல் சிக்ஸ் கொல்லப்படுது அப்படின்னு ஒரு அறிவிப்புலையும் தெரிவிச்சிருக்காங்க. இது குரூயல்ட்டிலையும் படு குரூயல்ட்டி, அதாவது கொடூரத்திலையும் கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸும் ஜெர்மனியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஃபேக்ட்ரியில் பண்ணவே கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆண் கோழி குஞ்சுகளையும் பெண் கோழி குஞ்சுகள் மாதிரி நல்லபடியாக வளருங்க, உங்களுக்கு தான் மீட் அதிலிருந்து கிடைக்கும்ல, அதாவது இறைச்சி அதிலிருந்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க நாட்டில் அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் இல்லைங்க. இப்போவும் ஆண் கோழி குஞ்சுகள் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. 2018 ஒரு டெக்னாலஜி வந்ததுங்க. அதாவது ஃபேக்ட்ரிஸில் முட்டைகள் குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு மிஷின் தான். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த குஞ்சுகள் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டைகளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு டெக்னாலஜி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் டைம் கன்சியூமிங்காகவும் இருந்ததுனால இந்த ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணவே இல்லை. யூஎஸில் இப்போவும் 300 மில்லியனுக்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகள், ஆண் கோழி குஞ்சுகள் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டேஞ்சரஸ் ட்ரிங்க்ஸ். நீங்கள் காஃபி அதிகமாக குடிப்பீங்களா? காஃபி குடித்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிப்பீங்க. ஆனால் அதை விடையும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்காக கடைகளை விற்பனை செய்கிறாங்க. அதில் முக்கியமானது ஒன்று தான் மான்ஸ்டர், ரெட் புல் அப்படிங்கிற இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ். இதில் டாரின் அப்படிங்கிற எனர்ஜி பூஸ்டிங் இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. இந்த டாரின் அப்படின்னு சொன்ன உடனே லாட்டினில் டாரஸ் அப்படின்னா புல் அப்படிங்கிறது மீனிங், அதாவது மாடுகள். இந்த மாடுகளுடைய உடம்பு பகுதியிலேருந்து, அதாவது உடம்புடைய ஒரு பார்ட்டை கிரைண்ட் பண்ணி தான் இந்த ஜூஸை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மெத்தும் ஒரு பெரிய ரூமரும் பரவலாக பரவிட்டு இருந்தது. ஆனால் அதுதான் கிடையாது. ஆனால் டாரின் அப்படிங்கிறதும் டாரஸ் அப்படிங்கிறதும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற. டாரின் அப்படிங்கிறது எனர்ஜி பூஸ்டிங் இன்க்ரீடியன்ட், டாரஸ் அப்படிங்கிறது லாட்டின் புல். ஆனால் இந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸில், அதாவது ஒரே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 டீஸ்பூன் ஆஃப் சுகர் சேர்க்கப்படுது. அதனால இது நம்ம உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸும் சேர்க்கப்படுதுங்க. இந்த ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸை நம்ம குடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட காஃபியை குடிச்சதுக்கு சமமாக இருக்குமா ஒரே நேரத்தில். இதனால நமக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வருமாங்க, சில நேரங்களில் ஹார்ட் அட்டாக் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரீப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தாத்தா பாட்டி பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு சுரேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மா சைடு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, அப்பா சைடில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவேஸ் அவங்க கூட கொஞ்ச நாளாவதும் நீங்கள் சேர்ந்து இருந்திருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கான ஒரு மொமெண்ட்ஸாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது கிடையாது. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.